السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் தலைப்பின் கீழே பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் நேற்றைய நாளில் மீசான் தராசை நன்மையால் கணக்க செய்யக்கூடிய 6 வகையான முக்கியமான அமல்களை பார்த்தோம். அல்லாஹ்வை நினைவு கூறுதல், தூங்குவதற்கு முன்னாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுதல், நற்குணத்தோடு வாழுதல், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை முடிதல், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் இந்த கலிமாக்களை முடிதல், இப்படி சில அமல்களை பார்த்தோம். இந்த அமல்களை செய்வதன் மூலமாக மீசான் தராசில் நன்மையுடைய அந்த தட்டு என்பது கனத்து இடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னையுடைய தலைப்பு என்னென்னா, ஒரு தலைப்பு இடையில மிஸ் ஆகிட்டு, கேள்வி கணக்குக்கு அப்புறம் கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது மறுமையில் நமக்கு சாதகமாக நமக்கு எதிராக சில சாட்சிகள் கொண்டு வரப்படுவாங்க மறுமையில். உதாரணமாக, ஒரு மனிதன் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறானோ எல்லாமே பதியப்பட்டு வருகிறது. அவனுடைய ஏடாக நாளை மறுமையில் அமல் பட்டோலை கொடுக்கப்படும். அந்த அமலெல்லாம் அல்லாஹ் எடுத்து காமிப்பான். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவனுடைய செயலை உறுதிப்படுத்தும் விதமாக, சாட்சி சொல்லும் விதமாக சில சாட்சியங்களை, சில எவிடன்ஸை அல்லாஹ் வச்சுருக்கிறான். மறுமையில் நமக்கு சாதகமாகவும் சரி பாதகமாகவும் சரி இந்த எவிடன்ஸை அல்லாஹ் கொண்டு வருவான். கிட்டத்தட்ட இமாம்கள் ஒரு 6 எவிடன்ஸ் நாளைக்கு மறுமையில் நமக்காக வேண்டி ஒன்று சாதகமாக சொல்லும் அல்லது பாதகமாக சொல்லும். அதில் முதலாவது, இதெல்லாம் நம்ம யான்னு கேட்கலாம். அல்லாஹ் நான்னா அவன் செஞ்ச யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஃபஆலு லிமா யுரீத், தான் நாடியதை அல்லாஹ் செய்யக்கூடியவன். யஃஅலு மா யஷா, தான் நாடியதை அவன் செய்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் எதுக்கு இந்த மாதிரி கேள்வி எனக்கு கேட்டு அவனுடைய பட்டோலையை கொடுத்து அதுக்கப்புறம் அவன் அமலை காட்டி அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் பார்த்து சொர்க்கத்துக்கு போப்பா, சில பேர் பார்த்து நரகத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்னாலும் எந்த ஆச்சரியப்படுறதுக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் நீதியாளன். நீ இந்த தப்பு பண்ணியிருக்கிற, நீ இந்த நன்மை செஞ்சுருக்கிற, அதனால் உனக்கு இந்த தண்டனை, அதனால் உனக்கு இந்த நன்மை, இந்த சொர்க்கம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த அமல்கள் எல்லாம் வச்சுருக்கிறான், இந்த நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருக்கிறான். இப்போ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு மறுமையில் நமக்கு சாதகமாக அல்லது பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவைகள். இன்றைக்கி அதான் தலைப்பு. முதலாவது, தூதர்கள். ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் தூதர் அனுப்பாமல் இல்லை. ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி, எல்லா கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்பியிருக்கிறான். அந்த மொழி பேச பிலிசானி கௌமிஹி, அந்த கூட்டத்தார் எந்த மொழி பேசுவாங்களோ அந்த மொழியிலே அல்லாஹ் தூதர் அனுப்புவான். நாளைக்கு மறுமையில் இந்த தூதர்கள் அந்த சமுதாயத்துக்கு சாதகமாக அல்லது பாதகமாக சாட்சி சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யௌம நபஅது ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல் ஃபீ குல்லி உம்மத்தின் ஷஹீதா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு சாட்சியாளரை மறுமையில் எழுப்புவோம். சாட்சியாளர்னா அந்த இடத்துல தூதர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள், அவங்களுடைய தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுவாங்க. நாளைக்கு மறுமையில் கேள்வி கேட்கப்படுவாங்க. அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாய மக்கள், ஆது மக்கள், இவங்கள அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஒன்று சாதகமாக பதில் சொல்லுவாங்க, அல்லது பாதகமாக பதில் சொல்லுவாங்க. யௌம நதுஉ குல்ல உனாஸின் பி இமாமிஹிம், ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைவரோடு அழைக்கப்படும் அந்த நாளிலே. நீ யாரை பின்பற்றினாய உலகத்தில், அந்த தலைவரோடு நாளை மறுமையில் நாம் அழைக்கப்படுவோம். அப்போ அந்த தூதர் நமக்கு எதிராக சாட்சி சொல்வார் அல்லது நமக்கு சாதகமாக சாட்சி சொல்வார். அந்த சமுதாயம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், அது சாதகமாக சாட்சி சொல்லும். சாசம் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் வருது.